இருக்கும். ஒரு மிகச்சிறந்த பதிவு என்னை பொறுத்தவரை. ஏன்னா இந்த ஜோதிடத்தில் வந்து நான் வந்து 1996 இந்த ஃபீல்டில் வந்து இருக்கேன். நான் படிக்காத முறைகள் வந்து இல்லை. அதுலேயே திதி யோகம் கரணம் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட 2010 இருக்கேன். இதில் வந்து மூத்த சீனியர்ஸில் நான் ஒரு நபர். எனக்கு சீனியர்னா ஒரே ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இருந்து இருக்காரு. அந்த 2வது இடங்கிறது எனக்கு தான். ஸோ அவ்வளோ ஒரு அனுபவங்கள் வந்து உண்டு. அதனால் என்னென்னா இந்த முடக்கு தோஷத்துக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து விரிவாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட எந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமோ அதை வந்து லைவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நல்லா கவனிங்க, எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ துலாம் வீடு முடக்கு, இப்போ துலாம் வீடு முடக்கு யாருக்கு வரும் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அவிட்டம் மற்றும் சதயம் இந்த 2 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களில், அவிடத்தினுடைய 4 பாதம், சதயத்தினுடைய 4ஆம் பாதம், 1 2 3 4 பாதம், இதிலெல்லாம் வந்து சூரியன் நின்றால் உங்களுக்கு வந்து துலாம் வீடு என்பது முடக்கு தோஷத்தை அடையும். துலாம் வீடு வந்து முடக்கு தோஷத்தை வந்து அடையும். இப்போ முடக்கு தோஷம் வாங்கிருச்சு, எல்லாருக்கும் கெடுபலனை தருமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தராது. நீங்கள் தைத்துளை கரணத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாம யோகத்தில் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு முடக்கு தோஷம் இல்லை. நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதே போல் குறிப்பிட்ட திதியில் பிறந்தவர்களுக்கும் அந்த தோஷம் வந்து வேலை பார்க்காது. அது வந்து லைவ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எனக்கு. நீங்கள் மாணவராக இருந்தால் தெளிவாக வந்து புரிய வைக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த துலாம் வீடு வந்து முடக்கு தோஷம் வந்து வாங்கிருச்சு. இப்போ இது யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் பாதிப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் அது வந்து 8ஆம் இடம், உங்களுக்கு தான் வந்து கடுமையான பாதிப்பு. இந்த பாதிப்பு எல்லாமே உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக தான் நடக்கும். அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, பெரிய இழப்புகளை சந்திக்கிறது, விபத்தை சந்திக்கிறது, வாகன ரீதியான தொல்லைகளை சந்திக்கிறது, உங்களுடைய சுகபோகங்கள் பாதிக்கப்படுவது, குறிப்பாக வந்து படுக்கை சுகம், கேளிக்கை கொண்டாட்டங்கள் சார்ந்த சுகபோகங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அடுத்தது ரிஷப வீட்டுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 6ஆம் இடமா வந்து வாழ்ந்தது. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வழியாக தான் வந்து ஏற்படும். அல்லது நீங்க விரும்புகிற வேற ஒரு நபராக கூட இருக்கலாம். அதன் வழியில தான் அந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும். மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகோண வீடு 5ஆம் இடமா வருது இல்லையா? குழந்தைகள், திருமண வாழ்க்கை, அதிலெல்லாம் அது வந்து கை வைக்கும். குலதெய்வம். அதே போல மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அப்போ வந்து உங்களுடைய துணை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் உறவுகள், நண்பர்கள் அல்லாத புது நபர்கள், அவர்கள் வழியில் அந்த பாதிப்புகள் வந்து நடக்கும். அதே விருச்சிகமாக இருந்தால் 12ஆம் பாவமாக வந்து வருது. உங்களுடைய வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வாழ்க்கை, வந்து ஹாஸ்டல் வாழ்க்கை, சிறைச்சாலை வாழ்க்கை, 12ஆம் இடம் என்பது இது எல்லாமே சொல்லணும் நமக்கு. ஸோ அதன் வழியில் அந்த பாதிப்புகள் என்பது உருவாகும். அதே போல் மகர லக்னமாக இருந்தால் 10ஆம் இடமாக வர்றதுனால உங்களுடைய சுய தொழிலை அல்லது வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ப்ரொமோஷன் வராமல், உயர் பதவிக்கு போக விடாமல் அதை வந்து பாதிச்சுட்டு இருக்கும். அதுவே வந்து கும்பமாக இருந்தால் திரிகோண வீடு உங்களுடைய இறை அனுகிரகத்தை பாதிக்கும். உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து பாதிக்கும். தனுசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம், கன்னிக்கு வந்து 2ஆம் இடம். இது வந்து உங்களுடைய வரவு வந்து பாதிக்கும். வரவு, சேமிப்பு, அதை வந்து கடுமையாக வந்து பாதிக்கும். அதே போல் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகளை வந்து பாதிக்கும். துலாம் வீடாக இருந்தால் லக்னபாகமே முடக்காகிறதுனால ஸோ வந்து டோட்டலாக 12 பாவத்தையும் அப்படியே லாக் பண்ணிவிட்டுரும். சரிங்களா? இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய திருக்கோணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய, அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி மத்தியா அர்ஜுனேஸ்வரர் ஆபத்துக்கிட்ட அப்படியே சேர்த்து எழுதினீங்கன்னா மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஓகே தானே? ரைட். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகார கோவில். இந்த இடத்துக்கு நீங்க எப்போ போகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் வந்து போறது ரொம்ப நல்லது. சுக்கிர ஓரையில போகலாம், பரணிபுரம், போராட நட்சத்திரங்கள் இருக்கும்போது போகலாம், தைத்துளை கரணம் இருக்கும்போது போகலாம்,
சௌபாகியம், வியாகாதம், சாத்திய, நாமயோகம் இருக்கும்போதும் நீங்க வந்து போய்க்கலாம். அதே போல புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாதிகளுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும். சுகர்ல ஏற்ற இறக்கங்கள், மென்சஸ்ல பிரச்சனை, யூட்ரஸ் டியூப்ல வந்து பிரச்சனை, குழந்தை பிறப்புல கடுமையான பாதிப்புகள் என்பது நிகழும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அழகு சார்ந்த விஷயங்கள், முகம் வந்து மங்கு வருது, முகப்பரு வருது, முகப்பொழிவு இல்லாமல் இருப்பது, கவர்ச்சி ஈர்ப்பு இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து நடக்கும். நீங்கள் எல்லாம் வந்து பியூட்டி பார்லர் போனீங்க அப்படின்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பண்ணி விட்டுருவாங்க, அது பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வந்து நடக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோவிலில் போயிட்டு பரிகாரங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதே போல் நீங்கள் தானம் தர்மம் தர வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா செண்பக செடி, மல்லிகை செடி, அதே போல் மனோரஞ்சிதம், ஸோ அதை வந்து ஏலக்காய், புதினா, புதினா துவையில் புதினாவில் செஞ்ச உணவுகள், வெண்மொச்சை தள்ளா, சோயா கலந்த உணவுகளை வந்து தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து தேன் அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் ரொம்ப நல்லது. யாருக்கு? மர்த்தியார்ஜுனேஸ்வரருக்கு வந்து போயிட்டு தேன் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லை தேன் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதில் தேனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய கையில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் மிக அற்புதமான தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும். புத்தலாம் பார்த்தாச்சா? ரைட், ஓகே. இப்போ அடுத்தது விருச்சிக லக்னம், விருச்சிக வீடு வந்து உங்களுக்கு வந்து முடக்காயிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி